அவன் கணக்கு ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே நாடு, ஒரே கட்சி, பாரதிய ஜனதா ஆட்சி. அதான் அவன் கனவு. இனி இந்தியாவில எங்கேயும் வச்சுக்க, இது ஏன் நாடு. நீ தலையிலா நின்று தண்ணி குடி, நீ குன்னக்குடிக்கு அன்னக்காவடி கூட தூக்கு, இங்க வாய்ப்பு கிடையாது. இது நான் மற்றவர்களை போல பெரியார் பூமி அண்ணா பூமின்னு சொல்ற ஆள் இல்ல. இது வைகுண்டர் பூமி, இது வள்ளலார் பூமி, இது சிங்காரவேலர் பூமி, இது சிவானந்த பூமி, இது எங்கள் தாத்தா ரெட்டமணி சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதர் பூமி, இது வாவு சிதம்பரனார் பூமி. இங்க எவனுக்கும் இடம் கிடையாது. கருத்தியலாக வலிமை மிக்க இளைஞர் கூட்டம் இருக்கான். என்னை எந்த கொம்பனும் சாய்க்க முடியாது, வீழ்த்த முடியாது. நீ ரஜினிகாந்த் இல்ல, அவங்க அப்பனை கூட கூட்டிட்டு வா, ஒண்ணும் பண்ண முடியாது. நீ என்ன வேணாலும் சொல்லு, பாசிஸ்ட், சாவனிஸ்ட், டெரரிஸ்ட், என்ன வேணாலும் சொல்லு, அத்தனை ஆமா. கிருஷ்ண பரமாத்மா சொல்றாருல, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக நான் இருப்பேன். என்னை கோனார் நினைச்சா கோனாரு, நாடார் நினைச்சா நாடாரு, தேவர் நினைச்சா தேவர், வன்னியர் நினைச்சா வன்னியர். பல பேர் திருமாவளவன் தம்பின்றான் இங்கிட்டு, பல பேர் ராமதாஸ் சொந்தக்கார பையன்றான், என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான். அவன் மதத்துக்குள்ளையும் ஜாதிகளையும் பொருத்தி பாக்குறேன். நான் ஒரு அடாப்டர் மாதிரி எங்க வேணாலும் தெரிவிக்கிறேன். சவளப்பிள்ளை யாரு கூப்பிட்டாலும் போகும்ல, அப்படி ஒரு சவளப்பிள்ளை நான் யார் தூக்கினாலும் போய் உட்கார்ந்துக்கிறேன். ஒரு பாவப்பட்ட பையன் நாங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப பாத்தீங்கன்னா மொத்த பேரு வரிஞ்சு கட்டிக்கிட்டு திட்டான் நம்மள. பார்த்தாச்சு இது மாதிரி பல இதை பார்த்தாச்சு, அதெல்லாம் பார்த்தாச்சு. சண்டை இந்த திராவிட கட்சிகளை நம்பிலாம் நான் நிக்கல, நான் என்னை நம்பிதான் நிக்கிறேன். பாரதிய ஜனதா இந்த மண்ணில வெல்வது என்பது கனவுளே நடக்காது நினைக்கிறேன். நீ எதுக்கு எனக்கு காவிரி மேலாண்மை வாரியத்தில் உங்க கருத்து என்ன, நிலைப்பாடு என்ன? எதுக்கு? தேசிய கட்சிகள் என் தேசத்துக்கு தேவையில்லை. கச்சத்தீவை எடுப்பியா? மாட்ட. என் படகை மீட்டு கொடுப்பியா? மாட்ட. என்னத்துக்கு நிக்கிற நீ? மீத்தேன் எடுப்பதை தடுப்பியா? மாட்ட. ஹைட்ரோ கார்பன் எடுப்பதை தடுப்பியா? மாட்ட. ஆனால் மீத்தேன் காற்றை எடுக்க போராடுகிற வரலாற்று ஆசிரியர் ஜெயராமனை தூக்கி உள்ள போடுவேன். எப்படி இருக்குது? அப்ப மண்ணின் வளத்தை காக்க, மக்களின் நலத்தை காக்க எவனவன் மண்ணின் மக்களின் உரிமைக்காக நின்று குரல் எழுப்புறானோ அவன் குரல் வலையெல்லாம் நெரிப்பதுதான் ஜனநாயக துரோகம், அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பாசிசம். ஆனா அவன் எல்லாம் என்ன பேசுவான்? நம்மள ஜனநாயக துரோகிம்பா, நம்மள தேச துரோகிம்பா, நம்மள பிரிவினைவாதி, பாசிஸ்டும்பா. நுட்பமா விளங்கி கொள்ளணும். எந்த இடத்திலும் இந்த தேசிய கட்சியில் நிக்கிறது. நமக்கு இந்த திராவிட கட்சியில் தேசிய கேட்கிறான் ஒருத்தர், அண்ணா திமுக இப்ப சசிகலா தினகர் எல்லாம் வந்துட்டாங்களே, அதனால இது ஒன்னாயிருமா? ஒன்னாகுது, மண்ணாகுது. எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை என்ன? அதிமுக திமுக எதுக்கு இந்த நாட்டுக்கு? என்ன செய்ய போகுது? பாரதிய ஜனதாவை எதிர்க்க நாங்கெல்லாம் ஒன்னா நிக்கிறோம். நாங்க ஒரு ஆளு போதும், நீங்க எல்லாம் ஒன்னா நிக்கணும். நாங்க போதும். உங்களை எல்லாம் ஏதாவது பேசுறான் அவன், எங்களை தான் கத்திரி கிடக்குறேன். உங்களுக்கு எவனுக்கா பண்ணிக்க அனுப்புறானா? எனக்கு தான் அனுப்பான். அவ்வளவு அன்பு வச்சிருக்கான் என் மேல.